குட் மார்னிங். மசால் வடை கிறிஸ்பியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான கடலைப்பருப்பு, சன்னா தால் அதை எடுத்து ஒரு 3 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சிடலாம். கம்பல்சரி 3 hours ஊறி ஆகணும். ஊறினது நல்லா நசுங்கும் கையிலேயே, அந்தளவுக்கு ஊறினா போதும். அடுத்து அந்த தண்ணி சுத்தமாக இல்லாமல் வடிச்சிட்டு வெறும் பருப்பு மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுங்க. மிக்ஸி ஜாரில் சில மசாலா போட்டு அரைக்க வேண்டியதான். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி 2 துண்டு, 5-6 பல்லு பூண்டு. இது கூடவே நான் கொத்தமல்லியோட தண்டு எடுத்திருக்கேன், புதினா ஒரு 4 இலை, கருவேப்பிலை ஒரு கொத்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையுமே போட்டு அடிச்சுக்கலாம். கொத்தமல்லி தலையை தனியாக எடுத்திருக்கேன், அதுக்கு ஸ்டெம்மு ரொம்ப உடம்புக்கு நல்லது, அதனால் இதையும் போட்டு அடிச்சுக்கலாம். ஜஸ்ட் மிக்சியில் அடிச்சுட்டு வந்துட்டு நெக்ஸ்ட்டு சன்னா தால் ஊறின தண்ணி இல்லாத சன்னா தால் எடுத்து போட்டுக்கலாம். அது கூட சால்ட்டும் போட்டு நல்லா அடிச்சுட்டு வந்துடுங்க. ரொம்பவும் நைஸாக இல்லாமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். அது கூட நான் 1 ஸ்பூன் சன்னா தால் ஊறினதை எடுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். அது கூட வெங்காயம், நல்லா தூளாக கட் பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கோங்க, குறைச்சிக்கலாம். கொத்தமல்லி தழை, கொஞ்சம் கருவேப்பிலை. மிக்சியில் போட்டு அரைச்சிருக்கோம், பசங்க சாப்பிட மாட்டாங்க, அதனால் அதை அரைச்சாச்சு. இப்படி போடும்போதும் இன்னும் ஃப்ளேவர் நல்லாவே இருக்கும். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி உப்பு பார்த்து கரெக்டாக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு அதை பாலாக உருட்டிக்கலாம். ஏன்னா அவசரமாக கையில் ஒரு அளவு இல்லாமல் எடுத்து போகிறத விட இது மாதிரி பால் உருட்டிட்டு ஒரே அளவாக வச்சு நம்ம தட்டி போடும்போது வடையெல்லாம் ஒரே மாதிரி வரும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே நம்ம தட்டி வச்ச வடையை போட்டுற வேண்டியதுதான். ஃப்ளேம் ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுருங்க. போட ஆரம்பித்ததும் நம்ம கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா மேலே மட்டுமே செவந்துடும், உள்ளே வேகாது மசாலா. லேசாக வெந்ததும் 2 பக்கம் பெரட்டி போடலாம். இந்த நுரைச்சி வர்றது ஓரளவுக்கு அடங்கினாவே நம்ம வடை நமக்கு வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் ரொம்ப ஹையும் இல்லாமல் ரொம்ப லோவும் இல்லாமல் மீடியமாக வச்சு கரெக்டாக வேக வச்சோம்னா நல்லா கிறிஸ்பியான மசால் வடை நமக்கு ரெடி ஆயிடும். ஒரு பக்கம் நல்லாவே வெந்துருச்சு, இன்னொரு பக்கமும் திருப்பிக்கலாம். ஃப்ளேம் மட்டும் ஒரே மாதிரி இருக்கணும். ஸ்டார்டிங்கில் எண்ணெய் காயும் போது தான் ஹையாக இருக்கணும். பார்த்திங்கன்னா நமக்கு இப்போது கிறிஸ்பியான டேஸ்டியான மசால் வடை ரெடி. மேலே பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே நல்லா சாஃப்டாக இருக்குது. மசாலா உள்ள வரைக்கும் சூப்பராக வெந்திருக்கு. கண்டிப்பாக அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு செய்ய தெரியும், செய்ய தெரியாதவங்களுக்கு இது கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸு, தென் விருந்து எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடியது வடையும் ஒன்று தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.